எப்படியாவது இன்னைக்கு அவனோட மேட்டரை முடிச்சிடணும் மாமா. இரு, அவனை கொண்டுட்டா கேஸ் ஆயிரண்டா. தற்கொலைன்னு மேட்டரை மாத்தி விட்டுறலாம். மாமா அவன் அங்க நிக்கிறான். வா. இவன் நம்மமா மொயிலையும் நாய்க்குட்டியோ கொஞ்சம் மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். வாயை திறக்க சொல்றான் மாமா. குட் பாய். தீனி எல்லாம் போடுறான். மாமா அங்க பாருங்க, இன்னொரு முதல்ல வருது. Be cool. Don't tension. Go, 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 go. Good girl. அடேங்கப்பா, இவன் சாதாரண ஆளே கிடையாதுடா. மாமா இவனுக்கு உண்மையிலேயே எந்த நோயும் கிடையாது. பேஷண்ட் மாதிரி எல்லார்கிட்டையும் நடிச்சுக்கிட்டு இருக்கான். வியாதியே இல்லைனாலும் டாக்டர் டாக்டர் அவங்க மேல போய் விழறான். இவன் சாதாரண ஆள் இல்ல மாமா. இவனுக்கு உண்மையிலேயே பெரிய ஆபத்தா. நம்ம நந்தினி கசினோட ரிசப்ஷன் பெரிய லெவல்ல இருக்கடா. இவன் எங்க போயிருப்பா? டேய் அங்க பாரு, இவ்வளவு அம்சமா இருக்கடா. ஆமாடா. இவ்வளவு கல்யாணம் பண்ணோன்னு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்டா. ஆனா வந்து பைத்தியக்காரர்களே ஒவ்வொன்னு அந்த காம பிசாச பாரு. நான் வந்து நீ அப்படியே கடிச்சு முழுங்குற மாதிரி பாக்குறான். நாசமா போடும். இவன் கண்ணை வச்சு போ, இவன் நல்லாவே இருக்க மாட்டான். மாமா நந்தினியை கட்டி பிடிக்க இவன் வேற என்ன ஐடியால வந்திருப்பான்? டேய் இவனுக்கு எந்த வியாதியும் இல்லைன்னு நம்ம நந்தினிக்கு நல்லா புரிய வைக்கணும். ஆமா. Hey brother. ஹாய். ஏன் டென்ஷனா இருக்கீங்க? நீ வந்துட்டல அதான். அது ஒண்ணு இல்ல, மூட் சரியில்லை. மூடு சரியில்லைனா தம் அடிக்கணும் இல்ல டீ குடிக்கணும், அப்புறம் சரியாயிடும். தம்ம பத்தி பேசுறே, சிகரெட் வச்சிருக்கேன். என்ன இப்படி கேக்குறீங்க? டேய் மாமா இவனுக்கு நீ எந்த பயமும் இல்லைன்னு ப்ரூவ் பண்றேன். நீ போய் நந்தினி கூட்டிட்டு வா. இந்தாங்க. இதை பற்ற வைக்கணும்னா லைட் வேணும்ல பிரதர்? சிகரெட் இருக்க வந்துட்டு லைட் இருக்காதா? இந்தாங்க. வாட்ச் நல்லா சூப்பரா இருக்கு. அது என் டாடி கிஃப்ட் பண்ணது. சூட் கூட நல்லா இருக்கு. டாக்டர் வணக்கம். அவங்களா எங்க? அவங்க அங்க இருக்காங்க. வாங்க வாங்க. தேங்க்ஸ். பேண்ட் ஃபிட்டிங் கூட பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே. ஆனந்த், இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சது. உனக்கு நெருப்பு பார்த்தா பயம் போயிடுச்சு ஆனந்த்? ஆமா டாக்டர், எனக்கு நிஜமாவே இப்ப பயம் போயிடுச்சு டாக்டர். இட்ஸ் கான். தட்ஸ் அமேசிங். ஆமா டாக்டர், இதெல்லாம் உங்களால தான் டாக்டர், உங்களால தான். சேம் பிட்ட இங்க போறடா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என்னடா இது? வெரி குட் ஆனந்த். என்னம்மா இப்படி சுத்த கிடைச்சு? அவினாஷ், உங்களுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கா? இது ஏதோ எப்பப்ப தோணுதோ அப்பப்ப. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நல்லா நடிக்கிறடா. வேண்டாம் விட்டுருங்க பிரதர். ஆமா அவினாஷ், உடம்புக்கு நல்லதில்ல, விட்டுருங்க. தூக்கி போடு. நான் அங்க இருக்கேன். இத கூட தூக்கி போட்டுருங்க. போட்டுறேன். நந்தினி. ஐயோ ஐயோ ஐயோ, என்னம்மா அது? நெருப்புனா பயம் ஒரு தடவை கட்டி பிடிக்கிறான். நெருப்பை பார்த்து பயம் போயிடுச்சுன்னு ஒரு தடவை கட்டி பிடிக்கிறான். அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான் மாமா. மாமா ரொம்ப ஜாஸ்தியா சாப்பிடுற, கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுறா. நந்தினி முன்னாடி பைத்தியக்கார மாதிரி நடிச்சு என்ன பைத்தியக்காரனாக்கலாம் மாமா. அவன் இருக்கிற வரைக்கும் நந்தினி எனக்கு கிடைக்க மாட்டா மாமா. நந்தினி கிடைக்கலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மாமா. அதான் நான் இப்படி குடிச்ச செத்து போறேன். இப்ப வரேன்டா. நீயா சரக்கு ஓவர் அடிச்சியா இல்ல வழி மாதிரி வந்துட்டியா? எதுக்கு வழி மாதிரி வரணும்? அது நான் உன்னை பார்ட்டிக்கு கூட்டிட்டு போக தான் வந்தேன். நான் வரமாட்டேன். உங்களோட பார்ட்டி வேற, என் பார்ட்டி வேற. பெரிய பெரிய பார்ட்டிங்களே கட்சி மாறுறாங்க, நாமெல்லாம் ஏமாத்துறோம். உனக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? என்னன்னு சீக்கிரம் சொல்லு. என் மாமா கண்ணு திறந்து. போதை இறங்கின அப்புறம் கண்ணை திறந்து தானே ஆகணும். கண்ணு திறக்கிறதுனா அப்படி கிடையாது. உன் காதல் உண்மை என் மாமா ஒத்துக்கிட்டான். அப்படியா? உன் காதல் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்.
ஒரே பொண்ணுக்காக 2 பேர் இப்படி அடிக்கடி மோதிக்கிறது காதல் விளையாட்டுக்கு சரிப்பட்டு வராதுன்னு என் மாமா இதுல இருந்து விலகிட்டான், முழுசா விலகிட்டான். நீ சொல்றது உண்மையாண்ணா? நாங்க அதை கொண்டாட தான் தண்ணியே அடிச்சோம். அண்ணே, எனக்காக தண்ணி அடிச்சிங்களா? இந்த விஷயம் நந்தினிக்கு கூட தெரிஞ்சிருச்சு. அந்த விஷயம் தெரிஞ்சு நந்தினி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? முதல்ல வெக்கப்பட்டாங்க, அப்புறம் வெறுத்துட்டாங்க. யார், அவினாஷியா? இல்ல உன்னதான். நான் பொம்பளை, வெக்கத்தை விட்டு சொல்ல முடியாது. அவன் ஆம்பளை, அவன் ஏன் சொல்லலன்னு வேதனைப்பட்டாங்க. என்ன நினைச்சு வேதனைப்பட்டாங்களா? பொம்பளைங்களுக்கு வெக்கம் அதிகமாயிட்டாலே அப்படிதான் பேசுவாங்க. அடச்சே, இப்போ நான் அவங்கள விரும்புறேன்னு எப்படி போய் சொல்றது? அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்றது? சரி, அது எப்படிங்கறத நான் பாத்துக்கிறேன். ஆனா அவினாஷன் நான் மட்டும் அதிகமா தண்ணி அடிக்காம நீங்க தான் பாத்துக்கணும். லவர் போயிடுச்சுன்னா ஏதோ சகிலாவோ ரஞ்சிதாவோ கிடைக்கும். ஆனா லிவர் போயிடுச்சுன்னா டைரக்டா மேல போயிட வேண்டியதான். ஆமா, இப்போ நந்தினி எங்க இருக்காங்க? பார்க்கணும் போல இருக்கா? வா, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். வா, நீ அங்க போய் உன் லவ் ஓபன் பண்ணு. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஐயா, வெக்கத்தை பாரு. அப்புறம் ஏதோ வெக்க பண்ண சொன்னல, உள்ள போய் வெக்கப்படு போ. அண்ணா, இங்க யாருமே இல்லனா? யாரும் இல்ல. யாரும் இருக்க மாட்டாங்க, நீ மட்டும் தான் இருக்க போற. ஏன்டா, என் மாமனுக்கு மட்டும் சகிலா ரஞ்சிதா, உனக்கு மட்டும் டாக்டர் கேக்குதா? இப்போ உனக்கு ஒரு சாக்கு கொடுக்க போறேன்டா. என்னது அது? சொல்றேன் இரு. பாருங்க, நம்ப வச்சு மோசம் பண்ணாதீங்க. நான் யாரையும் மோசம் பண்ண மாட்டேன். ஆனா இந்த கெரோசனை எடுத்து மேல ஊத்தி என் மாமனுக்கு நல்லதை செய்ய போறான். வேண்டாம், நான் சொன்னா கேளுங்க. வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. என் வார்த்தையை நம்புங்கண்ணா. இனிமே நான் நந்தினி பக்கமே போக மாட்டேனா. ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன்னா வேண்டாண்ணா. மாமா, மாமா, என்ன மாமா? இவ்வளவு நேரமா நீ வருத்தத்துல தண்ணி அடிச்ச, இனிமே சந்தோஷத்துல தண்ணி அடிற. எதுக்கு மாமா? அந்த ஆனந்த அனுப்பி வச்சுட்டேன். நிஜமாவே கொளுத்திட்டியா மாமா? நந்தினி இல்லைன்னா நீ உயிரோட இருக்க மாட்டேன், நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். அதுக்கு தான் அந்த ஆனந்த பையில கொளுத்திட்டேன். மாமா, இந்த சந்தோஷமான செய்தி கேட்டு ஃபுல்லா குடிய போறோம் மாமா. ஊத்துறா. சரக்கு தீர்ந்து போச்சு மாமா. டைம் ஆயிடுச்சுல்ல, ரூமுக்கு போய் அடிக்கலாம். வா. அப்படியா? வா போலாம். நீ சொன்ன குட் நியூஸை கேட்டு அடிச்ச சரக்கெல்லாம் இறங்கி போச்சு. மாமா, என்ன இவ்வளவு ஸ்லோவா போற? கொஞ்சம் அடிச்சு ஏத்து. அது மாமா, ரொம்ப ஸ்பீடா போற, கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. என்னடா நடமாடுற? என்னடாச்சு? ஐயோ, வாய மூடுறோம். பிரேக்கை பிடிக்க மாட்டேங்குதுல்ல. பிரேக்கே பிடிக்கலையா? மாமா, முன்னால பாருடா மாமா. ஐயோ, பயப்படாத மாமா. நான் இருக்கேன்ல, பயப்படாத. ஸ்ட்ரைட்டா போடா. பேசாதடா, போடா. மழை வந்துச்சுடா, கொட்டை ஊசி வளைவுடா, பாத்துடா. பைக்ல போறவன் நம்மள கிண்டல் பண்றான்டா மாமா. என்னடா இப்படி பண்ற? பாத்துடா. டேய், வெக்காயா. கூட வந்து பைக்காரனை காணோம். கண்ணுக்கு மாட்டேங்குது மாமா. கண்ணை மறைக்குதுடா மாமா. பாத்துடா. சீக்கிரம் போடு. போய் செத்துறா. டேய் மாமா, உன்னால டெட் பாடி வராங்கடா மாமா, பாத்துடா. தள்ளி போங்க. டேய் மாமா, இந்த பயத்துல என் மேல ஏன்டா தோல்ல கை போட்டுட்டே ஓடுற? கையடா. பிரேக் பிடிக்கல, ஏன் பயந்து ஏமால சார் அனுப்புங்க போ. ஏய், சொல்றேன். டேய் மாமா, இங்க பாரு. பையா, சொந்தக்காரலாம் விட்டு ஏன் கூட வந்து சொந்த கொண்டாடி இருக்காடா. டேய் மாமா, பாத்து போடா. டேய் மாமா, டேய் முன்னால போ. மாமா, கெட்டியா புடிச்சோ மாமா. விட்டுற போற. நான் பிடிச்சிக்கிறேன்டா, நீ ஜாக்கிரதையா பிடிச்சிக்க. நான் உனக்கு கீழே தான் இருக்கேன். என்ன மாமா, நான் உன் காலை பிடிச்சிட்டு தொங்குறேன், நீ என்னடா ஏன் காலை பிடிச்சிட்டு தொங்குறேன்னு சொல்ற? நீ
நீ கேளியா இருக்க மேல இருக்கு மாமா பாடி மாமா அதை எடுத்து பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்கடா நந்தினிக்கு கொடுக்கலாம் அந்த பாடி இல்ல மாமா டெட் பாடி மாமா விட்டாதடா விட்டா மாதிரி நம்மளும் தொங்க வேண்டி இருக்குடா மாமா இவன் செத்தும் கூட நம்மளை காப்பாத்துறான் மாமா அவனுக்கு போன ஜென்மத்தில் நம்ம சொந்தக்காரனா இருந்திருப்பா அதனால தானே செத்தும் நம்மளை காப்பாத்துறான் மாமா இது ஏதோ பேய் மாதிரி இருக்கு மாமா பேய் இல்ல மாமா உன் பங்காளி ஆனந்த் வந்திருக்கான் கொன்னுட்டேன்னு சொன்னியடா நான் அவ்வளவு ஈஸியா சாக மாட்டேன்டா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு என்ன கொல்லவா பாக்குறீங்க ஏய் இன்னைக்கு சொல்றேன் நந்தினி எனக்கு தான் உனக்கு தான் நீயே வச்சுக்க எங்க ரெண்டு பேரும் எப்படியாவது தொங்கல்ல இருந்து இறக்கி விட்டுறா தொங்குங்கடா தொங்குங்க எதுக்கு இப்ப நீ கல்லெல்லாம் எடுக்கிற உனக்கு கொஞ்சம் மேல பாரு மாமா அதுக்கு தாண்டா கல் எடுத்து வேணா வேணா அடிக்கடா அடிக்கடா நமக்கு எடுத்து மாட்டுறா ஐயோ அம்மா வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை கூட எண்ணெயில அந்த தேனி கொண்டது என்ன டேய் முடியலடா மாமா நீ ரெடியாகி வெளியே வா உள்ள வச்சு நல்லா கவனிக்கிறடா ஏன் தேனி கொட்டினதுக்கா இல்ல அவனை கொன்னுட்டேன்னு சொன்னதுக்கு ஏற்கனவே கவனிச்ச மாதிரி தானடா இருக்கேன் ஐயா என்னாச்சு ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது இது ஆக்சிடென்ட் இல்ல சிஸ்டர் எவனோ ஒரு வண்டியோட பிரேக்கை பொடுங்கி விட்டுருந்தான் பார்க்க இந்த பச்சை சட்டை மாதிரியே இருந்தான் இப்போ எப்படி இருக்கீங்க பரவாயில்ல டாக்டர் என்ன பிரதர் ஃப்ரெஷ்ஷா இருந்த கேக்க கட் பண்ண துண்டு மாதிரி ஆயிட்டீங்க யாரோ வேண்டாதவங்க செஞ்ச வேலை மாதிரி என்ன பிரதர் உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களை கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாரு நடிடா நடி உன் நடிப்பை என்னைக்காவது ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாக்கத்தான் போறேன் இந்த உலகத்திலேயே அதிகமா என் மேல பிரிய வச்சிருந்தது ரெண்டு பேர் தான் ஒருத்தர் என் மேல எவ்வளவு பாசம் வச்சு பாத்துக்கிற டாக்டர் ரெண்டாவது என் டாக்டர் அறிமுகப்படுத்துற நீங்க ஆமாண்டா என்னோட அதிர்ஷ்டம் உங்களை விஷ வண்டி எதுவும் கடிக்கல விஷ வண்டி கடிச்சிருந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆயிருக்கும் டாக்டர் என்ன ஆயிருக்கும் அழாத ஆனந்த் அழாத இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எமோஷன் ஆகாத ஓஹோ எமோஷன் இல்ல டாக்டர் டிப்ரெஷன் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு செஞ்ச சேவை மதர் தெரசாவே ஆம்பளையா வந்திருக்காங்கன்னு நினைச்சேன் இவங்க ரெண்டு பேரையும் நினைக்கும் போது பெருமையா இருக்கு டாக்டர் பெருமையா இருக்கு இவங்களை இந்த பெட்ல பார்க்கும்போது என் மனசு தாங்க மாட்டேங்குது டாக்டர் தாங்க மாட்டேங்குது இப்போ நாங்க என்ன செத்தா போயிட்டோம் நாங்க விழுந்த உயரத்துக்கு இது சின்ன அடிதான் சீக்கிரம் சரியாயிடும் ஆ, அவினாஷ் எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது நான் அப்புறம் வரேன் சிஸ்டர் உங்க கூட ஆனந்தையும் கூட்டிட்டு போங்க பாவம் அவருக்கு நிறைய வேலை இருக்கும் ஆனந்த் வரியா சாரி டாக்டர் இவங்க ரெண்டு பேருக்கு யாருமே இல்ல இவங்களை விட்டுட்டு நான் வரமாட்டேன் நீங்க போங்க நான் இவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு வரேன் ஆஹா, மறுபடியும் ஏதோ பிளான் பண்றான் போல இருக்கு ஓகே பாய் டேக் கேர் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் மாமா ஜூஸ்ல ஏதாவது கலந்து கொடுத்துருவானா நான் குடிக்க மாட்டேன் அவன் கொடுத்தா நீ கூட குடிக்காத மாமா இன்னைக்கு இல்ல என்னைக்குமே நந்தினி எனக்கு தான் இன்னொரு முறை என் வழியில குறுக்க வந்தீங்க நீங்க ரெண்டு பேரும் பெட்ல இருக்க மாட்டீங்க டைரக்டா பாடி ஆயிடுவீங்க ஆமா ஐயோ ஜாக்கிரதை அப்பா கிளம்பிட்டான். டேய் நான் பிறந்ததே நந்தினிக்காக தாண்டா பார்க்கலாம் நந்தினி யாருக்குங்கிறத மாமா ஆ, இவனுக்கு நாம பத்தாது இவனுக்கு சரியான ஆளு ஆக்குபாய் தான் ஏய் இப்ப அண்ணன் மூடு சரியில்லை இப்ப போய் பணம் கேட்கிறேன் ஆக்குபாயை பார்க்கணும் அண்ணன் உள்ள வேலையா இருக்காரு இப்ப யாரையும் பார்க்க மாட்டாரு
அண்ணா So watch your step, cuz do what you're told. This is my kingdom, do what you're told. ஏண்டா In the box all cold. என் கனவுக்குள்ள காலா மாதிரி பூந்து காலாவதி ஆக்கணும்னு எவ்வளவு நேரடா நினைச்சிட்டு இருந்தீங்க? அதோ அண்ணன் வந்துட்டாரு, நீங்க போய் பாருங்க. டேய் வாங்கடா. என்ன பண்ணணும்? இவனுக்கு வார்னிங் கொடுக்கணும். சொன்ன பேச்சை கேட்கலனா காலையே எடுத்துருங்க. சனிக்கிழமை கோடி ரூபா கொடுத்தாலும் நான் வேலை செய்ய மாட்டேன். நாளைக்கு ஓகேவா? அதே நேரம் காரணத்தை தெரிஞ்சுக்காம நான் காரியத்தில் இறங்க மாட்டேன். இவன் இந்த பொண்ணை லவ் பண்ணுறான். அவன் அந்த பொண்ணை லவ் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணை நான் லவ் பண்ணிட்டேன். வேலையை முடிச்சிருவீங்கல்ல? ஓ அண்ணா உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருண்ணா. வர சொல்லு. சரிண்ணே. வாட்ஸ் த மேட்டர்? இவனை போட்டு தள்ளணும். ஓ நீ லவ் பண்ற பொண்ணை இவனை லவ் பண்றான். அதுக்கு தானே கொலை பண்ண சொல்றேன். தீர்க்க தரிசிங்க நீங்க சும்மாவா சொல்றாங்க? அக்குபாய்னா பெரிய ஆள்னு. ஓகே ஓகே டேக் திஸ் கோ. அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன்.